வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வீடியோல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரதம மந்திரி PM கிசான் 23வது தவணை தொகை ஜூன் மாதம் முதல் வாரம் இல்லைன்னா ஜூலை முதல் வாரத்துல வெளியாகிறதா? முழு விவரத்தை பற்றி தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்கலாம். PM கிசான் 23வது தவணை தொகை எப்பொழுது உங்க அக்கௌண்ட்ல வரவு வைக்க போறாங்க, இதை குறித்து சில முக்கியமான தகவல்கள் நமக்கு வெளியாகி இருக்கு. என்ன அப்படின்றத பற்றி வீடியோல முழுமையான தகவலை பார்க்க போறோம். ஸோ நீங்க நம்முடைய சேனலை முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. PM கிசானுடைய முழுமையான தகவல் இதுல அடங்கும். PM கிசான் சம்மன் நிதி யோஜனா திட்டத்தின் 23வது தவணை தொகை வெளியாகும் தேதியை அறிந்து கொள்ள விவசாயிகள் மிகுந்த ஆர்வத்துடன் உள்ளனர். இதற்கு முந்தைய 22ஆம் தவணை தொகை மார்ச் மாதத்துல வெளியாகிறது. மார்ச் 13ஆம் தேதி வெளியானது 22வது தவணை தொகை. அசாம் குவஹாத்தியில் நடைபெற்ற நிகழ்வுல பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த 22வது தவணையை வெளியிட்டாரு. இருப்பினும் 23வது தவணைக்காக இன்னும் அந்த அதிகாரப்பூர்வமான தேதி அறிவிக்கப்படவில்லை. PM கிசான் திட்டம் தகுதியுள்ள நிலமுள்ள விவசாய குடும்பங்களுக்கு வருமான ஆதரவை வழங்கும். தகுதியுள்ள குடும்பங்கள், விவசாய குடும்பங்களுக்கு வருமான ஆதரவை வழங்கும் அரசால செயல்படுத்தப்படும் ஒரு திட்டம். இந்த திட்டத்தின் கீழ் விவசாயம் மற்றும் விவசாயம் சார்ந்த செலவுகளுக்கு உதவும் வகையில் ஆண்டுக்கு மொத்தம் 6000 ரூபாய் நிதி உதவி வழங்கப்படுகிறது. இந்த தொகை தலா 2000 வீதம் 3 தவணைகளாக 4 மாதங்களுக்கு ஒரு முறை நேரடி பண பரிமாற்றம் DBT டிரான்சாக்சன் மூலம் விவசாயிகளின் வங்கி கணக்குகளில் நேரடியாக செலுத்தப்பட்டு வருகிறது. இப்ப இந்த மாதிரி தாங்க இந்த PM கிசானுடைய தவணை தொகை அவங்கவுங்க அக்கௌண்ட்ல நேரடியா செலுத்திட்டு வராங்க. ஆனா இப்ப பாத்தீங்க அப்படின்னா சில விதிமுறைகள் விதிக்கப்பட்டிருக்கு. இந்த EKYC கட்டாயம், ஃபார்மர் ID கட்டாயம். விவசாயிகள் அடுத்த கட்ட தவணையை பெற EKYC முறையை பூர்த்தி செய்வதும் தங்களின் வங்கி கணக்குடன் அடையாள அட்டை இணைத்திருப்பதும் அவசியம். EKYC செய்யாத விவசாயிகளுக்கு அடுத்த தவணை 2000 கிடைக்காது. இந்த விவசாயிகள் PM கிசான் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் சென்று EKYC என்ற விருப்பத்தினை தேர்ந்தெடுத்து ஆன்லைன் மூலமாகவோ அல்லது எளிதாகவோ சேவை மூலமாகவோ முடிக்கலாம். அந்த விவரங்களை உள்ளிட்டு மொபைல் எண்ணிற்கு வரும் OTP மூலம் சரிபார்ப்பை நிறைவு செய்ய முடியும். EKYC கிடைக்கும் 3 வழிகள் அப்படின்னு நம்ம பாக்குறப்போ OTP அடிப்படையிலான EKYC, ஓகேங்களா. PM கிசான் இணையதளம் மற்றும் மொபைல் ஆப் மூலமாக இதை செய்யலாம். பயோமெட்ரிக், இது பொது சேவை மையங்கள்ல மட்டும்தான் இதை பண்ண முடியும், ஓகேங்களா. மாநில சேவை மையங்கள் SSK சென்று கைரேகை அல்லது விழித்திரை மூலம் சரிபார்க்கலாம். முக அங்கீகாரம், ஃபேஸ் ஆதன்டிகேஷன், EKYC லட்சக்கணக்கான விவசாயிகள் பயன்படுத்தும் PM கிசான் மொபைல் செயலி மூலமாக முகத்தை ஸ்கேன் செய்து இதை பயன்படுத்த முடியும். பயனாளிகளுடைய பெனிஃபிட்டரியோடைய ஸ்டேட்டஸை எப்படி நீங்க சரிபார்க்கிறது, இதுதான் இப்ப கேள்விக்குறியா இருக்கு. முதலில் PM கிசானுடைய இணையதளத்துக்கு, அதிகாரப்பூர்வமான இணையதளத்திற்கு செல்லணும். உங்களுடைய இணையதளத்தில் பெனிஃபிட்டரி ஸ்டேட்டஸ், பயனாளிகளுடைய நிலை என்ற விருப்பத்தை கிளிக் செய்யணும். அங்கு கேட்கப்பட்டுள்ள உங்கள் கணக்கு எண் அல்லது பதிவு செய்யப்பட்ட விவரங்களை சரியாக உள்ளிட்டு கெட் டேட்டா என்பதை கிளிக் செய்து உங்கள் பயனாளி நிலை, முந்தைய கட்டண விவரங்கள் அனைத்தும் திரையில தோன்றும். இதை பேஸ் பண்ணி நீங்க அறிஞ்சிக்கலாம். உங்களுக்கு ஏதாவது இஷ்யூஸ் இருக்கு, உங்க அப்ளிகேஷன் ஹோல்டர்ல இருக்கா இல்லையான்றதை தெரிஞ்சுக்க முடியும். 23வது தவணை தொகை விரைவில் உங்க அக்கௌண்ட்ல கிரெடிட் பண்ண போறாங்க. தயாராகி கொள்ளுங்கள் மக்களே. இந்த ஒரு வீடியோ பதிவு இதை பற்றி தான் விளக்குகிறது. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க நம்மளுடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.